பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் வேக வச்சுட்டு இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போடணும். கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த வேக வச்ச கொத்தவரங்காயை போட்டு சால்ட்டு ஏற்கனவே சால்ட்டு போட்டு தான் வேக வைக்கிறோம். உப்பு சால்ட்டு இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக போடணும். சும்மா ஒரு சிட்டிகை சுகர் சர்க்கரையை போட்டோம்னா அந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் வந்து சிறு கசப்பாக தெரியாது, கொள்ளாது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. திருவி வச்சுருக்க தேங்காய் போடணும். இதில் போட்டு இறக்க வேண்டியது தான், அவ்வளோதான். கொத்தவரங்காய் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு உளுத்தம்பருப்பு கடுகு காஞ்ச மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அப்படியே வந்து தேங்காய் திருவி போட்டு இறக்க வேண்டியதான். கொத்தவரங்காய் பொரியல் நரம்புக்கெலாம் நல்லது, உடம்பு நரம்புக்கெலாம் நல்லது, நரம்புலாம் பலமடையும் கொத்தவரங்காய். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் பொரியல். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.